ப்ளீஸ் வெல்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் பாசிட்டிவ் பிரிங் பாசிட்டிவ் சேனல். இன்றைக்கான வீடியோ ரொம்ப சூப்பராக இருக்கும். என்னென்னு தெரியுமா? ரொம்ப நாளாகவே உங்கள் பர்சன் உங்ககிட்ட கோவப்படுறாங்களா? ஸோ அதுக்கு உங்களுக்கு பிடிக்காம இருந்திருக்கலாம். ஸோ எதனால் அந்த பர்சன் நம்ம மேலே இவ்வளோ கோவப்படுறாங்க அப்படிங்கிறத பற்றி நீங்கள் நம்ம ஃபுல்லாக டீட்டெயில்டாக யூனிவர்ஸில் பார்க்கலாம். யூனிவர்ஸ் என்ன சொல்லும் அப்படின்னா, உங்கள் ஸ்பெஷல் பர்சன் உங்கள் மேலே கோவப்படுற ரீசன் என்னென்னா, அவங்க ஹார்ட்டில் லவ் இருக்குது, ரொம்ப டீப்பாக இருக்குது. ஸோ சம்டைம்ஸ் அவங்க எமோஷ்னலாக எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடியாமல் அது கோவமாக வெளியில் வருது. ஸோ உண்மையாக கோவத்தோட கவர் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ கேர் அண்ட் பொசசிவ்னஸ் தானே அது. யூனிவர்ஸ் என்ன சொல்லும் அப்படின்னா, கோவம் வந்தாலும் ஹார்ட்டில் நீங்கள் தான் ப்ரியாரிட்டியாக இருக்கீங்க அண்ட் அவங்க லவ்வில் டவுட் பண்ண வேண்டாம். ஸோ நம்மக்கிட்ட கோவப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அவங்க மேலே நிறைய டவுட் பண்ணுவோம். ஸோ அந்த டவுட் வேணாம். அவங்க லவ் லாங்குவேஜ் தான் அது. கோவம் மூலியமாகவும் அவங்க லவ்வை நம்மக்கிட்ட எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த பாண்டுக்கு டிவைன் ப்ரொடெக்ஷன் அதிகமாகவே இருக்கும். இன்னொன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த கோவத்துக்கு பின்னாடி ஒரு ட்ரூவான ஒரு லவ் மறைஞ்சிருக்குன்னு தான் சொல்லணும். ஏன் அப்படின்னா, உங்கள் பர்சன் உங்கள் மேலே கோவப்படுறாங்களா, அதுவும் ஒரு தனி காரணம் தான் அந்த லவ்வுக்கு. ஸோ அவங்க லவ்வை டைரெக்டாக சொல்ல பயப்படுறாங்க. அந்த கோவமாக அது சேஞ்ச் ஆகி அதை உங்ககிட்ட காமிக்கிறாங்க. ஸோ உண்மையான கோவம் கூட ஒரு ப்ரூஃப். நீங்கள் அவங்களுக்கு இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம். ஸோ அது ஒரு உண்மையான லவ், கோவமாக எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறது. ஸோ ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு பொசசிவான ஒரு எனர்ஜி தெரியும். எப்படின்னா, அவங்க கோவம் வந்த உடனே உங்கள் மேலே பொசசிவாக இருக்கிறதுனால தான் அந்த கோவமே அவங்கக்கிட்ட வரும். ஸோ யார் மேலேயும் போய்ட்டு நம்ம கோவம் காமிச்சிட்ருக்க முடியாது. நமக்கு பிடிச்ச பர்சன்கிட்ட மட்டும்தான் நம்ம நார்மலாக இருக்க முடியும் அண்ட் நம்மளோட கோவத்தையும் அவங்கக்கிட்ட ஈஸியாக எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடியும். நம்மளோட நேச்சர் அவங்கக்கிட்ட நம்மளால் காமிக்க முடியும். கோவமாக இருந்தாலும் சரி, அன்பாக இருந்தாலும் சரி, பாசமாக இருந்தாலும் சரி. ஸோ வாட்டெவர். ஸோ உங்களை லூஸ் பண்ணுற அந்த பயம் அவங்களுக்கு இருக்கும். அதனால தான் சில சமயம் அன்னெசரியாக ரொம்ப கோவப்பட்டு உங்ககிட்ட நிறைய சண்டைகள் போடுவாங்க. ஸோ யூனிவர்ஸ் என்ன சொல்கிறதுனா, இது ஒரு கோவமாக நீங்கள் பார்க்க வேண்டாம். அது அந்த கோவத்துக்கு பின்னாடி ஒரு நல்ல கேரிங் ஹைட் ஆகிருக்கு. ஸோ நீங்கள் அதை பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு யூனிவர்ஸ் சொல்கிறாங்க. தென் என்னென்னு பார்த்தீங்கன்னா, தேர்ட் என்னென்னா, ஒரு சோலோட ஒரு கனெக்ஷன். அதுவும் ஒரு விதமான ரீசன். ஸோ இந்த கனெக்ஷன் ஒரு டீப் சோல் பாண்டு இருக்குது. அதனால தான் ஃபீலிங்ஸில் ஒரு பேலன்ஸ் இல்லை. இப்போ உங்ககிட்ட லவ் மட்டுமே காமிக்கிறாங்க, சடனாக கோவப்படுறாங்க. ஸோ அந்த ஒரு கேரிங்னஸ் கரெக்டாக பேலன்ஸ்டாக இல்லை. பட் அவங்களுக்கு கேரிங் இருக்குது அவங்க கோவத்துக்கு பின்னாடி. ஸோ அவங்களுக்கு நீங்கள் ரொம்ப ஸ்பெஷலாக தெரியுறீங்க. அதனால தான் கோவம் கூட ஒரு லவ் மிக்ஸ் பண்ணி காட்டுவாங்க. யூனிவர்ஸ் பேஷன் ஒரு அமைதியாக வச்சுக்கோங்க உங்கள் மனசை. இதுதான் உங்கள் லவ் டெஸ்ட்டு. யூனிவர்ஸ்லேருந்து டெஸ்ட் பண்ணுற ஒரு பிக்கஸ்ட் லவ் டெஸ்ட்டு. அண்ட் ஃபோர்த் பார்த்திங்கன்னா, உங்கள் ரெண்டு பேரோட லவ் எனர்ஜி ஷிஃப்ட் ஆகும். ஸோ எப்படின்னா, அவங்க கோவமாக இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுமே அந்த எமோஷன் உங்களுக்கு தெரியுது இல்லையா? கோவப்பட்டாலும் அந்த அன்பு உங்களுக்கு புரியும். ஸோ அவங்க ஹார்ட்டில் ஒரு லாகிங் இருக்குது அப்படின்ட்டு. ஸோ நீங்கள் இல்லைன்னா அவங்க எம்டியாக ஃபீல் பண்ணுறாங்க. அதனால தான் கோவத்தில் காமிக்கிறாங்க. நீங்கள் கொஞ்சம் அமைதியாக இருந்தால் அவங்க கோவம் லவ்வாக மாறி போகும். ஸோ ஃபிஃப்த் என்னென்னா, யூனிவர்ஸ் அஷ்யூர் பண்ணும். யூனிவர்ஸ் இப்போ உங்ககிட்ட என்ன சொல்லுவோம் அப்படின்னா, அவங்க கோவம் உங்கள் மேலே ரொம்ப உங்களை வெறுத்த மாதிரிலாம் கிடையாது. அது லவ்வோட ப்ரூஃப். லவ் அவங்க உங்ககிட்ட லவ்வாக இருக்காங்க. அதுக்கான ப்ரூஃப் தான் யூனிவர்ஸ் உங்களுக்கு அழகாக கொடுக்குது. அண்ட் நீங்கள் தான் அவங்க லைஃப்பில் ஸ்பெஷல் பர்சன். கோவம் எல்லாமே ஒரு டெம்பரரியான ஒரு விஷயந்தான். ஸோ ரெண்டு பேருக்கான லவ் மட்டும்தான் ரொம்ப பர்மனெண்ட்டாக இருக்கும். ஸோ
நெக்ஸ்ட் டைம் வந்து உங்கள் பர்சன் அதிகமாக கோவப்படுறாங்க அப்படின்னா அவங்கக்குள்ள உங்களுக்கான லவ் அதிகமாக இருக்குது. ஸோ நீங்கள் அந்த டைமில் உங்கள் கோவத்தையும் நீங்கள் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணாமல் அமைதியாக இருந்தீங்க அப்படின்னா அவங்க எந்த அளவுக்கு கோவப்படுறாங்களோ அது ஃபுல்லாக டோட்டலாக வந்து லவ்வாக வந்து சேஞ்சஸ் ஆகி உங்கள் மேலே லவ்வாக இருப்பாங்க. ஸோ அதனால் நீங்கள் அந்த டைமில் விட்டு கொடுத்து போகிறது ரொம்பவே நல்லது. ஸோ இந்த மாதிரி விஷயத்தினால தான் உங்கள் பர்சன் உங்கள் மேலே நிறைய கோவப்படுறாங்க. ஸோ நீங்கள் புரிஞ்சுக்கோங்க ஏன் கோவப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் கோவப்படுறாங்கன்னா பின்னாடி லவ் இருக்குது, அது நமக்கு நல்லாவே தெரிஞ்சிருச்சு. ஸோ கோவப்படுற டைமில் நாம் விட்டு கொடுக்குறோமா இல்லையாங்கிறத கூட அவங்க டெஸ்ட் பண்ணுவாங்க. அதனால் கொஞ்சம் அமைதியாக வெயிட் பண்ணுங்கள். எதாக இருந்தாலும் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். ஓகேவா? தேங்க்யூ மை பியூட்டிஃபுல் ஃபேமிலிஸ். I will see you in the next video. Bye. Take care.